அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கு வந்து ஒரு ஈத் புலாக் ஒன்று தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஈத் புலாக் அன்றைக்கி பெருநாள் சாப்பாடு வைப்போம். அதுவும் குடும்பத்தார் வீட்டில் ஒருத்தர் வீட்லேயும் அன்றைக்கி வந்து எங்களோட வீட்டில் வச்சுருந்தோம். ரைஸ் அண்ட் கறி தான் செஞ்சுருந்தோம். வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அடுத்தது நானா வீடு, மதினி வீடு எல்லா வீட்லேயும் சாப்பாடு வச்சாங்க. எல்லாரும் வீட்லேயும் எடுத்து கிளிப் விடல. இப்போ எங்களோட வீட்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் தான் எடுபட்டேன். ஏன்னா டைம் இல்லை, இப்படி சாப்பாடு சமைச்சணும். ஒரு 10 சகன் போல் சகன் சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம். அதுக்கு ரைஸ் அண்ட் கறி செஞ்சுருந்தோம். அதுக்கு டெசர்ட்டுக்காக வந்து ஒரு கஸ்டர்ட் புடின்னு செஞ்சுருந்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு அடுத்து பசும்பால் ஊற்றி இந்த கஸ்டர்ட் புடின்னு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் அந்த கஸ்டர்ட் புடின் கிண்டுற டைமுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் கிண்டுறதுக்கும் லேசி, அவங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு ஆற வச்ச பிறகு இதை அப்படியே கட் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி பிளேட்டுகளுக்கு போட்டுட்டோம். என்ன சகன் அளவுக்கு நாங்கள் அதையும் போட்டு எடுத்துக்கணும். எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்ச பிறகு சகன் வச்சா ரெடி ஆகிட்டோம். அன்றைய நாள் வந்து எல்லாம் சகன் சாப்பாடும் செஞ்சது எங்களோட பெரிய மைனி தான். அவரோட தாத்தன் செஞ்சுருந்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் நல்ல நலமாக சாப்பிட்டாங்க. அப்போ எனக்கு அன்றைக்கு கொஞ்சம் நல்லா வேண்டா அவள் சமைச்சதால் எனக்கு வேலையும் குறைவும். இப்போ எல்லாம் செஞ்சு இப்படி சாப்பாடெல்லாம் சகன் சாப்பாடு வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி சாப்பாடு வந்து நாங்கள் டின்னருக்கு தான் ஏற்பாடு செஞ்சுருந்தோம். என்னென்ன பகல் டைம் எங்களுக்கு எப்படியும் டைம் இருக்குல்ல, நாங்கள் எங்கே சரி ஒரு பயணம் கொண்டு போயிருந்தோம். போய் வந்து தான் இந்த சாப்பாடையும் ஏற்பாடு செஞ்சுருந்தோம். எங்களை வந்து பார்த்தா இவங்க இப்படியெல்லாம் விளையாட்டு விளையாடுறாங்க. எங்களோட காலங்கள் இப்படி ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய நாள் இப்படி முடிஞ்சிருச்சுது. இது பெருநாள் முடிஞ்சு உம்மா வீட்டுக்கு போன கிளிப், அதையும் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து இன்னொரு நாள் வந்து இப்படியும் நாங்கள் பெருநாள் என்றால் ட்ராவல் பண்ணுவோம் கூடுதலாக சொந்தக்கார வீட்டுகளுக்கு. இது வந்து ஒரு சின்ன மதினி வீட்டுக்கு போன வீடியோ கிளிப் தான். அன்றைய நாள் வந்து போய டே, அதாவது பொசன் நினைக்கிறேன். அன்றைய நாள் வந்து ரோட்டில் சரியான க்ரௌடும் கூட. அடுத்து வந்து ஒரு இடத்துல நான் ஒரு புதினம் பார்த்தேன். புதினம்னு ஒரு அதிசயம் நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அடுத்து வந்து இது வந்து ஒரு குருவி கூடம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்டா அந்த சின்ன சின்ன மண்ணுண்டா ஒரு சேற்று மண் மாதிரி இருக்குது. அதை அழகொன்று வந்து கட்டினதாம். அது வந்து குருவி வந்து ஒரு 6 மாதம் மாதிரி இந்த கூடு கட்டினோம் அவங்க சொன்னாங்க. உண்மையில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதினமாக தான் இருந்துச்சு. இப்போ அன்றைய நாள் வந்து நைட்டுக்கு வந்தவங்களுக்கு நானா வீட்டில் டின்னருக்கு வர சொல்லியிருந்தேன். அங்கே வந்து பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். பிரியாணிக்கு கருவேப்பிலை சாம்பார் வந்து தயிர் சாம்பார் சிக்கன் 65 செஞ்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய டின்னர் சாப்பாட்டை நாங்கள் அங்கே சாப்பிட்டு விட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.